கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நம்ம எல்லாரும் நம்முடைய வாக்கு தத்தத்தை சொல்லுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுங்க பார்க்காம. என்னை சிநேகிக்கிறவர்கள் மௌனமாயிருப்பார்கள். என்ன செய்வார்கள்? என்னை சிநேகிக்கிறவர்கள் இப்போது பேசுங்க. நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறீங்கன்னா என்ன செய்யுங்க? வசனத்தை சொல்லுங்கள். மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி செய்வேன். அவர்களை எந்த பாதையில் நடத்தி? நீதியின் வழிகளிலும் நியாயத்தின் பாதையிலும் நடத்தி எதை சுதந்திரிக்க செய்வேன்? மெய்ப்பொருளை சுதந்திரிக்க செய்வேன். அப்பொழுது அவருடைய களஞ்சியங்களை கூட நிரப்பி கொடுப்பேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நீதியின் பாதையிலே நடத்தி, நீதியின் வழியிலே நடத்தி, நியாயத்தின் பாதையில் நடத்தி மெய்ப்பொருளை சுதந்திரிக்க கூட்டிகிட்டு போகிற போது ஒருத்தன் வந்து இடம் கேட்குறான். அது யார் தெரியுமா? ஆசிங்க. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வசனத்தை உங்கள் வாயினால் உச்சரியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நல்ல வசனத்தை வாசித்து பழங்க. ஒவ்வொரு வசனம் சொல்லும்போது உங்கள் வாயினாலே வசனத்தை என்ன செய்யணும்? உச்சரிக்க பழகணும். மனசுக்குள்ள வாசித்தா போதாது, உச்சரிக்கணும், சொல்லணும். பிசாசுக்கு அப்போது நீதியின் வழியிலே நடத்தி நியாயத்தின் பாதையில் கொண்டு போகும்போது யார் கூட வர்றான்? பிசாசு வந்து என்ன கேட்குறான்? இடம் கேட்குறான். இதை குறித்து தியானிக்க போகிறோம். கண்களை முடிச்சோம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு இருப்பதாக, பரிசுத்தாவியினுடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. சத்தமா. பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்முடைய எதிராளி. சொல்லுங்க, நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன். அவன் வந்து நம்மிடத்திலே என்ன கேட்குறான்? கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. பஸ்ஸில் நின்றுக்கிட்டே நிற்கிறேன், கொஞ்சம் இடம் கொடுங்க. கொடுப்போமா? ட்ரெயினில் 3 பேர் உட்காந்து போகிற சீட்டு 4 பேர் கூட உட்காந்து போகலாம். ஆனால் 3 பேர் உட்காந்துக்கிட்டு காலை அகத்தி வச்சுக்கிட்டு இடம் கொடுக்கவே மாட்டேன். சர்ச்சுக்களையும் அப்படித்தேன், இடம் கொடுக்காம சில இப்போ நடக்குது மிஸ், இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் மனுஷர்களுக்கே இடம் கொடுக்கலையே, சாத்தானுக்கு இடம் கொடுத்துறீங்களே. மனுஷனுக்கு இடம் கொடுக்கல, ரைட்டு. ஆனால் யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு மனுஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றிய. அவனுக்கு இடம் கொடுத்துட்றாங்க வேகமாக. வாங்க சாத்தான் மிஸ்டர். நீ சாத்தான்னா யார் நினச்சிக்கிட்டு இருக்கிய? பிசாசு யாருன்றிய? அப்படியே 2 கொம்பு வச்சு பெரிய பல்லு வச்சு அப்படி நாக்கு பெரிய நாக்கை நீட்டி தொங்க போட்டுக்கிட்டு அப்படியோன்னு இப்படி பெரிய கண்ணோடு வந்து நிற்பான்னு நினைக்கிறீங்களா? டீசெண்டாக கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு அப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணி பட்டு சேலையோடு சுட்டிதாரோடு பக்கத்தில் வந்து உட்காரும். ஹலோ, சாத்தான் இப்போ டீசெண்டாக வர ஆரம்பிச்சிட்டான். கவனமாக இருங்கள். பிசாசுக்கு என்ன கொடுக்காதீர்கள்? இடம் கொடுக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் இடம் கேட்குறத வருவான், உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன் இடம் கேட்குறான்? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ரொம்ப விழிப்பாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசு. பிசாசு யாரு? நம்ம ஃப்ரெண்டா, பக்கத்து வீட்டுக்காரனா, சொந்தக்காரங்களா? யாருன்னு அவன்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அப்ப அவன் வர்றது இடம் கேட்டது எதுக்கு தான்? விழுங்குறதுக்கு. யாரை கடிக்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை முழுங்கலாம், யாரை கதையை முடிக்கலாம். இதுக்கு நேரடியாக கதையை முடிக்க மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட்ல என்னதான் கேட்பான்? கொஞ்சம் போல இடம் கொடு.
பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விதத்தில் பிசாசு வருவான். ஒன்று டைரக்டாக எதிர்ப்பான், இன்னொன்று மறைமுகமாக நைஸ் பண்ணி வருவான். ஒளியின் தூதன் வேஷம் தரித்தவனாய், அப்படி வேஷம் போட்டு வருவான். நல்ல பிள்ளை மாதிரி வருவான். நல்ல தூதன் போல வேஷம் போட்டு வருவான். நல்ல தூதன் போல, நல்ல மனுஷன் போல, நல்ல விசுவாசி போல, நல்ல ஜனங்கள் போல, நல்ல பாஸ்டர் போல வேஷம் போட்டு வருவாங்க. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் போச்சு என்ன புத்தி, சவுண்ட் மைண்ட், தெளிவா இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், செக் பண்ணி பார்க்கணும், சரியான நபரான்னு பார்க்கணும். சாத்தான் அப்படி உருவத்தில் வந்து நிற்பான். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் விழிப்பாக இருக்க வேண்டும். இல்லையா? சொல்லுவோமா? நேரமாக இருந்தால் சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன்னு. முதலாவது எப்படி இடம் பிடிப்பான்னு, எந்த விஷயத்தில் இடம் கேட்பான்னு பாருங்கள். வாசிங்கள் யோபு புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். யோபு புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். என் ஆத்துமா, யோபு சொல்றார், என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, வாழ்க்கையை யோசிக்குது, ஏண்டா வாழ்றேன் அப்படின்னு ஜீவனை என்ன செய்யுது? ஆரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என மனசஞ்சலத்தில் பேசுகிறேன். எல்லாம் கவனிச்சுக்கங்க. என் துயரத்துக்கு என் மனசுக்குள்ளே எனக்குள்ளேயே நான் என்ன கொடுத்துட்டேன்? இடம் கொடுத்தேன். புரிஞ்சதா? என்னை கவனிக்க சொல்கிறேன். அல்லையா? சொல்லுங்க. யோபு கிழக்கத்திய தேசங்களிலே பெரிய சீமானாக இருந்தார், பெரிய செல்வந்தராக இருந்தார். ஊத்சு தேசம் அவருடைய ஊர் பேர். என்ன தேசம்? ஊத்சு தேசம். இஸ்ரவேல் தேசத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்குது, யோர்தானுக்கு கிழக்கு. இந்த ஊர்சு தேசத்திலே பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர். இவருக்கு 10 பிள்ளைகள், மனைவி 10 பிள்ளைகள், 7 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. பெரிய மனுஷன். ஒரே நாளில் பிரச்சனை வந்துச்சு, எல்லா சொத்துக்களும் போச்சு. 10 பிள்ளைகளுக்கு கட்டணம் இடிஞ்சு கட்டடத்தில் 10 பிள்ளைகளும் செத்து போச்சு, சொத்துக்கள் எல்லாம் போச்சு. சரி போனால் போகுது, என்னத்தையா வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னா உடம்பு பூரா என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு, பருக்கள் வந்துருச்சு. உழைக்கவும் முடியலை, வேலைக்கும் போக முடியலை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பொண்டாட்டி திட்டுறா. அந்த அம்மாவுக்கு ஒரு வியாதி இல்லை, இவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு வியாதி. இவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு, அவருக்கு அந்த அம்மாவுக்கு வரல. அந்த அம்மாவுக்கு கோபம் வருது. இன்னும் தோத்திரம் சொல்லிக்கிட்டு சர்ச்சுக்காக போய்கிட்டு இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன்? தோத்திரமா தோத்திரம், எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு அந்த பொம்பளை சொல்கிறான். உடனே என்ன சொன்னார் இவர்? ஏம்மா அப்படி சொல்லாதம்மா, ஆண்டவரை குறை சொல்லாத, கர்த்தர் நல்லவர், அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதனால கடவுள் பார்த்து நமக்கு தருவார். இதை எப்படிங்க நீ செத்த பிள்ளை திரும்ப வரும் அப்படின்னு நான் டீசெண்டாக திட்டுறேன். அந்தம்மா என்னெல்லாம் சொல்லி திட்டுச்சோம். அப்படி சொல்லாதம்மா, பைத்தியக்காரி மேலே பேசாத, பைத்தியக்காரி போல ஆசை, ஒழுங்காக இருந்துக்க, விளக்கமாறு பிஞ்சு போகும் பார்த்துக்க அப்படின்னு அவள் சொல்லியிருக்கலாம். ஆனால் பைபிளில் என்ன செய்யலை? எழுதலை. ஸோ இவ்வளவு அந்த மனைவி கிட்ட தைரியமாக விட்னஸ் பண்ணின அதே யோபு தான் இப்போ 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் கடைசி வரி 1ஆம் வசனத்தில், என் மனசஞ்சலத்தில். ஏன் மனசில் சஞ்சலம் வந்துச்சு? ஏன் மனசுக்குள்ளே சஞ்சலம் வந்துச்சு? நான் என் துயரத்துக்கு என் மனசில் இடம் கொடுத்துட்டேன். மனசில் துயரத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். அப்படி மனசில் துயரத்துக்கு இடம் கொடுத்தால் உங்கள் மனசு சஞ்சலப்படும், வேதனைப்படும், வியாகுலப்படும், மனசு வலிக்கும். இது நிமித்தம் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, குழப்பமாக இருக்கும். ஆகவே மனசிலே துயரத்துக்கு சொல்லுங்க இடம் கொடுக்கக்கூடாது.
அப்படி இடம் கொடுத்தால் நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சொல்லுங்க. பரவாயில்லையே, தெளிவாக பின்னாடியே வர்றீங்களே. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்க. துயரத்துக்கு இடம் கொடுத்தால் பிசாசுக்கு இடம் கொடுத்ததற்கு சமம். அதனால தான் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் துயரத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டார். இப்படி தான் கொடுத்துட்டார். யார்? யோபு. நல்ல விசுவாசமானவர், நல்ல கரெக்டாக இருந்தவர். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு 10 பிள்ளை செத்த போதும் கலங்காமல் நின்றவர். சொத்து பூரா போன போதும் உழைச்சி சாப்பிடுன்னு தைரியமாக நின்றவர். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ துயரத்துக்கு இடம் கொடுத்து மனசு எப்படி கிடக்கு? சஞ்சலப்பட்டு கிடக்கு. எப்படா அப்படி சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த சஞ்சலம்னா என்ன? அந்த துயரம்னா என்ன? துயரம்னா என்ன? துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடு. துயரம்னா என்ன? துயரம்னா என்ன? உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 9:15. யோவானுடைய சீஷர்கள், அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில், மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? துயரப்படுவார்களா? மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்கள் விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் துயரப்படுவார்கள்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு? உபவாசிப்பார்கள். எத்தனை பேர் புரியுது? நல்லா கவனிச்சுங்க. இங்கே என்ன நடந்துச்சு? அந்த நாட்களிலே குருக்களை சீஷர்கள் பின்பற்றினார்கள். யோவான் ஸ்நானகனை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார். அப்படி பின்பற்றினவர்களை யோவானுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யோவானை பின்பற்றினவர்களை யோவானுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த யோவானுடைய சீஷர்கள் ஒரு நாள் வர்றாங்க, ஏசப்பாட்ட வர்றாங்க. ஏசப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், உபவாசிக்கிறோம், இன்னொரு லட்சம்னா துயரப்படுகிறோம். உம்முடைய சீஷர்கள் ஒரு நாள் கூட என்ன செய்கிறதில்ல? சொல்லுங்கள். ஃபாஸ்டிங் எடுக்கிறதில்ல, உபவாசம் எடுக்க மாட்டேன்றாங்க, எங்களை மாதிரி துயரப்பட மாட்டேன்றாங்க. இது என்னது? உம்முடைய சீஷர்கள் இப்படி பண்ணுறாங்களே, நீங்கள் இதெல்லாம் கண்டிக்க வேண்டாமா அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க. ஈவன் பரிசேயர்கள் கூட ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. அவங்க வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. நாங்கள் யோவானுடைய சீஷர்கள் நாங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், துயரப்படுகிறோம், உம்முடைய சீஷர்கள் துயரப்பட மாட்டேங்கிறாங்க. இது என்னதுன்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க, இங்கே வாங்கப்பா, நான் உயிரோடு இருக்கல, எதுக்கு அவங்க துயரப்படணும்? அவங்களுக்கு ஒன்று வர விட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு ஒன்று வர விட்டு நான் பார்த்து, நான் இல்லாத நேரம் என்னை நினச்சி அவங்க என்ன செய்வாங்க? துயரப்படுவாங்க. அப்படி தானே? அதனாலே அவர்கள் பாஸ்டிங் எடுக்கிற காலம் வரும், அல்லது துயரப்படுகிற காலம் வரும். அதனாலே இப்போ அவங்க துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது ஃபாஸ்டிங் என்பது துயரத்தின் அடையாளம். சொல்லுங்க, துயரத்தின் அடையாளம். ஃபாஸ்டிங் என்றால் என்ன? உபவாசித்தல், சாப்பிடாம தன்னை உடலை வருத்தி கொள்வது. தன் உடலை வருத்தி கொண்டு சாப்பிடாம தன்னை வருத்தி கொண்டு, இந்த வருத்துதலோடு ஜெபித்தால் அதுக்கு பேர் உபவாச ஜெபம் அல்லது துயரத்தின் ஜெபம். எத்தனை பேர் புரியுது? உபவாச ஜெபத்துக்கு இன்னொரு பேர் என்னது? துயரத்தின் ஜெபம். தன்னை வருத்தி கொள்ளுவது, பட்டினியோடு ஆகாரம் இல்லாமல் தன்னுடைய உடலை வருத்தி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் உபவாச ஜெபம். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கும்போது, மணவாளனாகிய நான் இருக்கும்போது என்னுடைய சீஷர்கள் எதற்காக வருத்தி கொள்ளணும்? எதற்காக அவங்க ஃபாஸ்டிங் எடுக்கணும்? எதற்காக அவங்க இப்படி கஷ்டப்படணும்? நான் இல்லாத போது அவங்க எடுத்தாங்கன்னா நியாயம் அல்லையா? சொல்லுங்க. அப்போது உபவாசம் என்பது தன்னை துயரப்படுத்தி கொள்வது, வருத்தி கொள்வது, துயரப்படுத்து. அதைத்தான் சொல்ல, மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையிலே துயரத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? இது நாம்
ஒரு காரியத்தை சாதிக்க வெற்றி அடைய நாம் என்ன செய்கிறோம்? துயரத்துக்கு இடம் கொடுக்கிறோம் அல்லது ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். ஆனால் காரணம் இல்லாமல் நாம் துயரத்துக்கு மனசுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இடம் கொடுக்கக்கூடாது. அன்னெசரி, ஒரு ரீசன் இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் நாம் துயரத்துக்கு இடம் கொடுத்து பழகக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தால் சொல்லுங்க, சாத்தானுக்கு, பேய்க்கு, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம். அவன் இடம் கேட்பான். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன சண்டை வந்துடக்கூடாது. ஒரு கோவம் வந்துருச்சுன்னு நான் சாப்பிட மாட்டேன், கோவிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குது, அப்படி தானே? அப்படின்னா நீ யாருக்கு இடம் கொடுக்குற? சொல்லுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குற, பிசாசுக்கு இடம் கொடுக்குற. என்ன பிரச்சனை வந்தாலும் சாப்பிட்டு படுக்கணும். ஆமென். நல்ல ஐடியா சொல்கிறார் பாஸ்டர். இன்னும் கோவம் வந்துச்சுன்னா சண்டை போட்ட நபரை பட்னி போடுற அளவுக்கு சாப்பிட்றோம். நான் பண்ணுறீங்க, அவங்கள அடிக்க முடியாது, திட்ட முடியாது, கெட்ட வார்த்தை சொல்லி ஒரே வழி அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆக்கி விட்டுறது. அப்படி ஒரு ஐயா இருந்தார் நம்ம சபையில். அவ்வளோத்தையும் தின்னுட்டு அந்த அம்மாவை பட்னியாக போட்டார். அதனால் அந்த அம்மா விவரமானது. சண்டை சாப்பாடு முடிஞ்ச பிறகு சண்டையை ஆரம்பிக்கும். எதுனாலும் இந்த ஆள் எம்பளத்தையும் தின்னுட்டு போயிடுவார். எப்படியா இருக்கணும்? ஆக துயரத்தை வேஸ்ட்டாக சும்மா எதுக்கு எடுத்தாலும் பட்னி கிடக்குது, நிறைய வேலை கிடக்கு, அதனால சாப்பிடலை. இப்படி அன்னெசரியாக நம்முடையதான உடலை வருத்தி கொண்டு வேலை செய்வது, உடலை வருத்தி கொண்டு கோவப்படுவது, இப்படிப்பட்ட துயரத்துக்கு இடம் கொடுத்தா அல்சர் நோய் தான் வரும். நோய் தான் வரும். சாப்பிடாம கிடந்தால் நோய் தான் வரும். அன்னெசரியாக தேவையில்லாமல் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுத்து, உபவாசம் எடுத்து, ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நோயும் வராது. அல்சர் இருந்தால் கூட குணமாகிரும். என் தேவன் நம்முடையதான சரீரத்தில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் துயரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறதுக்கு சமம் அது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அதை வேறு விதமாய் சொல்லுகிறார். வாசிங்கள் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஏசாயா சீயோன்னா எருசலேம், எருசலேமிலே துயரப்பட்டவர்களை அவர் சீர்படுத்துகிறார். அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை ஆகிய ஆனந்தத்தை தருகிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். நல்லா உபவாசித்து துயரத்தோடு ஜெபித்தால் ஆனந்தப்படும்படியான காரியத்தை செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபவாசத்துக்கு கண்டிப்பாக வர்றீங்க. எல்லோரும் வந்திருக்கணும். டெய்லி உங்கள் கால் இந்த இடத்துல இருக்கணும். ஒன்று அதிகாலை 5 மணி ஜெபத்துக்கு வரணும், இல்லை 10 மணி வரணும், இல்லைன்னா சாயங்காலம் 6 மணி ஜெபத்துக்கு வரணும். 6 மணிக்கு வரலாம், ஆனால் பைபிள் இருக்காது. ஜெபிக்கணும். நீங்களாக உட்காந்து கூட ஜெபம் பண்ணிட்டு போகணும். டெய்லி 30 நாளும் சர்ச்சுக்கு நடக்கணும். ஒரு விஏவை பார்க்க கையெழுத்து வாங்க எவ்வளோ தூரம் நடக்கிறோம், ஆஃபீஸுக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் எம்பிட்டு நடக்கிறோம். இந்த தேவ சமூகத்துக்கு நடந்து பாருங்கள், உங்களுக்கு ஆனந்தப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். மனுஷனை பார்க்க அலைஞ்சு அலைஞ்சு நீங்கள் ஏமாந்து எவ்வளவு நஷ்டப்பட்டீர்கள். ஆண்டவரின் சமூகத்தை நடந்து பாருங்கள், கர்த்தர் ஆனந்தப்படும்படியான காரியத்தை செய்வார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் துயரத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அது பிசாசுக்கு தேவையில்லாத துயரம். எப்படி இருக்குன்னு நான் எப்படி தான் பிழைக்க போகிறேன், என் பிள்ளை எப்படி தான் கட்டி கொடுக்க போகிறேன். உங்களையா இந்த வேலையை செய்ய சொன்னா? சோறு போட்டு வளர்க்குறதே உங்கள் வேலை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமேன். அவங்கள ஒழுங்காக சத்தியத்தில் நடத்தினால் போதும். அந்த பிள்ளை கர்த்தரை தேட வச்சு பாருங்கள், அந்த பிள்ளை கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை பூரா கரெக்டாக செய்வார். ஆமேன். ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. துயரத்துக்கு என்ன செய்யாதீங்க? சொல்லுங்கள், இடம் கொடுக்க மாட்டேன்னு இருந்தவர் இடம் கொடுத்து விட்டார். யார்? கரெக்டாக இருந்தார், கடைசியில் இடம் கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகு புலம்பி எடுத்து மறுபடியும் சரியானார். அப்படி இடம் கொடுக்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, துயரப்படாதீங்க, துயரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. 2வது
ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். 14:16. உங்கள், நல்லா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மை அல்லது உங்களிடத்தில் இருக்கிற நன்மை தூசிக்கப்பட, சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரிடத்தில் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறவராயிருக்கிறார்? நன்மை செய்கிறவராயிருக்கிறார். பல நன்மைகளை செஞ்சிருக்கிறார். ரட்சிப்பு என்ற நன்மையை தந்திருக்கார். நோயை குணமாக்கி பல நன்மைகளை தந்திருக்கார். நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு எத்தனை கடனை அடைக்க நன்மை செஞ்சிருக்கார். எத்தனை காரியங்களிலே கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கார். இந்த நன்மை செய்த கர்த்தருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பதில் நன்மை, அவருடைய நாமம் தூசிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பெற்ற நன்மை தூசிக்கப்படக்கூடாது. இதை புரிந்து கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர் தானே, எவ்வளோ வியாதியோடு வந்தீங்க, உங்களை எவ்வளோ இயேசு சுகமாக்கி இருக்காரு. சுகமாக்குனதுக்கு என்ன செய்கிறீங்க? வீட்டில் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டாமா? பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி, என்ன நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கான இந்த வாரம், அப்படி சொல்லும்போது யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? வாசிங்க ஒரு வசனம், அப்போ தான் புரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23, 24. ரோமர் 2ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ, ஏசு கிறிஸ்து எங்கள் தெய்வம்னு சொல்லுகிற நீ, ஏசு கிறிஸ்து எங்கள் தெய்வம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் சர்ச்சு ஏச்சி சர்ச்சுன்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிற நீ, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடக்கிறது நியாயமா? எந்த சர்ச் விசுவாசி? நான் ஏழு சர்ச் விசுவாசி, ராஜபாளையம் ஏழு சர்ச், ரயில்வே கட்டு சர்ச், அங்கே போகிறோம். அட்டையாப்பா என்ன பெருமை. சர்ச்சில் நடக்கிற ஆராதனைக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் ஏஜி சர்ச்சு, இயேசுவை கும்பிட்றேன். இயேசு கொடுத்த பிரமாணத்தை மீறி நடக்கிறது. வாசிங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் கிறிஸ்தவன் என்று சொல்லி, விசுவாசின்னு சொல்லி, ஏஜி சர்ச் விசுவாசின்னு சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் போய் நன்றி சொல்ல வேண்டியிருக்க. நீ நன்றி சொல்லாமல் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துக்கிட்டு இருந்தா உன் மூலம் ஆண்டோடைய நாமம், சொல்லுங்க, தூசிக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற ஒரு புறஜாதி வந்து இந்துக்கள் சொல்கிறாங்க, என்ன இன்னும் சர்ச்சுக்கு போகலையா? அடுத்த வாரம் போகணும். நீ எல்லாம் ஒரு விசுவாசி. இப்படி சொல்லுவது ஆண்டோட நாம உன் மூலம் என்ன செய்யுது? சொல்லுங்க, தூசிக்கப்படுது. நல்லா யோசித்து பாருங்க. நீ பெற்ற நன்மைகள், ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மை தூசிக்கப்படுகிறது. பிரமாணத்தை மீறி நடக்கிறாய், நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறாய், ஆண்டவருடைய காரியங்களை மீறி நடக்கிறாய். கர்த்தருக்கு போய் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் பேதுரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பின்னாடி. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுகிறார்கள். இப்படி அவர்கள் பின்பற்றுவதனாலே சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றணும். நீ உலக மார்க்கத்தை பின்பற்றுகிறாய். இந்துக்கள் இந்து மார்க்கத்தை பின்பற்றணும். அவங்கள போய் நீ எதுக்கு பின்பற்ற? புரியுதா? கிறிஸ்தவர்கள் என்றால் எந்த மார்க்கம்? கிறிஸ்தவ மதம் கிடையாது. அது என்னது? மார்க்கம். வே, வழி, மார்க்கம். இந்த பஸ் எந்த மார்க்கமாக போகுது? அதே மாதிரி கிறிஸ்தவம் என்பது என்னது? மார்க்கம், மதம் கிடையாது. நம்ம மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் உன் மூலமாய், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க இங்கே? சத்திய மார்க்கம். என்ன மார்க்கம்? ஏன்? இயேசு யாரு? சத்தியம். நானே வழியும்
சத்தியம். அதனால இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கம் சத்திய மார்க்கம். இவ்வளவுதான் முடிஞ்சது மேட். இயேசு கிறிஸ்துவ நானே வழியும் சத்தியம். அந்த இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கம் சத்தியமா. வசனமே சத்தியம். ஆகவே இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் சத்திய மார்க்கம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்திய மார்க்கம் உன் மூலம் தூஷிக்கப்படுகிறது. நீ சத்திய மார்க்கம்னு சொல்லி இயேசுவை பின்பற்றி சொல்லிக்கிட்டு கையில் பைபிளை வச்சுக்கிட்டு நீ பைபிள் படி நடக்காவிட்டால் உன் மூலம் சத்திய மார்க்கம் என்ன செய்யுது? தூஷிக்கப்படுது. எப்படி தூஷிக்கப்படுது? வசனத்தை பாருங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை நீ பின்பற்றுகிறான். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்றக்காக ஒரு விசுவாசி பதில் கெட்ட வார்த்தை பேசலாமா? சொல்லுங்க. அப்படி அவர்களுடைய நடக்கைகளை நீங்கள் அவன் ஏமாத்தினான்றக்காக நீங்க ஏமாத்தலாமா? அவன் துரோகம் பண்றக்காக நீங்க துரோகம் பண்ணலாமா? அவங்க கெடுதலை பண்ணன்றக்காக பதிலுக்கு கெடுதலை பண்ணலாமா? அப்படி செய்தால் அவர்களுடைய நடக்கையை நீ பின்பற்றுகிறாய். இப்படி பின்பற்றுவதனால் உன் மூலம் இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. ஆகவே நீ தூஷிக்கப்பட இடம் கொடுத்தால் அது யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சாத்தானுக்கு இடம் கொடுத்தது. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அவருடைய கெட்ட நடக்கைகளை நாம் பின்பற்றவே, தீமையை சகிக்கணும், நஷ்டத்தை சகிக்கணும். அவங்க நமக்கு தீமை தான் செய்வாங்க. அந்த தீமையை என்ன செஞ்சு தான் ஆகணும்? சொல்லுங்க, சகிச்சு தான் ஆகணும். ஐயோ, இந்த ஒயின் ஷாப்பங்கனை வச்சுக்கிட்டு இந்த குடிகாரங்க பண்ணுற அநியாயம், நான் நினச்சா டெய்லி சண்டை போட முடியும். இந்த வாசலில் இதுவன் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிறது, இந்த வாசலில் உட்காந்துக்கிறது. உட்காந்து சும்மா இருந்தால் பரவாயில்ல, கண்ட கழுதையும் வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சு தின்னுக்கிட்டு அப்படியே துப்பி சளியாக துப்பி போட்டிருப்பாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி சளி துப்பி போட்டிருக்கேன். இல்லைன்னா இந்த தின்னுட்டு அதை போகிறவங்க இதில் போதை ஓவர் ஆயிடுச்சுன்னா ஆன்னு வாந்தி பண்ணி போட்டுப்பாங்க. இதில் அப்படியே போதையில் படுத்து கிடப்பான், தன்னை அறியாமலே ஒன்று கடிச்சு போட்டு போட்டுப்பான். இதை பூரா டெய்லி என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றி கழுவணும். நான் நினச்சா டெய்லி என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியும். சண்டை போட முடியும். வண்டியை கொண்டு வந்து நம்ம வண்டியை எடுக்க விடாமல் வாசலில் நிப்பாட்டி வச்சுருப்பான். கேட்டால் ரோடுன்னுவான். வண்டியை ஓரமாக இந்த 2 சைடில் இப்படி நிறுத்த வேண்டியதானே, இப்படி வாசல் நிறுத்திக்கணும். என்ன ரோட்டில் தான் நிறுத்தியிருக்கோம், எப்படி சொல்கிறான் பாருங்க. அவன்கிட்ட சண்டை போட முடியுமா? போட முடியும். அவனுடைய கெட்ட நடக்கையை அப்படியே வண்டியை பஞ்சராக்கி விட்டுருவோமான்னு வர்றோம். வாசலில் வண்டியை நிறுத்துறவனை பூரா பஞ்சராக்குறோம். ஆனால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய? சில நாள்லாம் பார்த்தேன்னா ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான். சில நேரம் நானும் டென்ஷன் ஆயிடுவேன், எரிச்சலாக வரும், என்னடா செய்யும். சில நேரம் தெரிஞ்ச பையங்க வந்து குடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இங்கனே உட்காந்துக்கிட்டு அங்கனே உட்காந்து ஒன்று போதையில் அன்கான்ஷியஸில் இருந்துட்டால் கூட பாவம் மன்னிக்கலாம். வேணும்னே உட்காந்து வாசலில் உட்காந்துக்கிட்டே ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கான் கான்ஷியஸ்லேயே. இப்படி வரும்போது டென்ஷன் ஆகிடுது, கோமாய் என்னையா அப்படி சொல்லி இப்படிலாம் செய்கிறான். என்ன செய்ய? அவர்களுடைய கெட்ட நடக்கையை நாம் பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் கர்த்தருடைய நாமம் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. விசுவாசிகள் விசுவாசியாக இருங்க. பரலோகம் போக போகிறோம். ஆண்டவர் வரப்போகிறாரு, மிக சமீபம் வருக. ரொம்ப கவனமாக இருப்போம், தீமையை சகிப்போம், விட்டு கொடுப்போம், கவனமாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட சொல்லுங்கள், இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி இருக்காங்க. வாசிங்க 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்து பிரசங்கம் பண்ண, எடுத்துரைக்க, எடுத்து சொல்ல, என்னுடையதான காரியங்களை எல்லாம் உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறார். அதான் உனக்கு என்ன நியாயம் உண்டு. அடுத்த வசனம், என் சிச்சையை பகித்து என் வார்த்தைகளை பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒத்து போகிறாய்.
விபச்சாரக்காரனோடு உனக்கு என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. ஆகவே இப்படி உன் மூலம் என் நாமம் என்ன செய்யப்படுகிறது? கவனிக்கிறீங்களா? மறுபடியும் வாசிங்க 16 வசனத்தை. துன்மார்க்கனை நோக்கி. துன்மார்க்கனை. அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டே யாரா வாழ்றாங்க சொல்லுங்க? துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். அவர்கள் என் பிரமாணங்களை எடுத்து உரைச்சிக்கிட்டே துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். இன்னைக்கு இருக்காங்க. விசுவாசிகளே ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாரும் அல்ல, போதகர்களே ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு என்னைய இந்த ராஜபாளையம் தாலுகாவுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. பாஸ்டர்ஸுகளுக்கெல்லாம் ஒரு 100 சர்ச்சுக்கிட்ட இருக்கு தலைவராக. நானும் இருந்து பார்த்தேன். 3 வருஷம் ஆச்சு, 4வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் அவங்கள திருத்தவே முடியலை. ஏன்? பாஸ்டர்ன்ற பேர்வையில் அங்கே அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா, ஐயா சாமிகளா என்னை ஆளை விடுங்க, நான் இந்த தலைவர் பதவியை இன்றைக்கோடு என்ன செய்கிறேன், விட்டு ஓடுகிறேன் என்று எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். வரேன் மீட்டிங் வேணால் அப்பப்போ வாரேன், எனக்கு இந்த தலைவர் பதவி வேண்டாம். ஏன்? அவர்கள் போதகர்கள் என்ற பேரிலே துன்மார்க்கராக இருக்கிறார்கள். துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறார். அதனால் அவங்களாம் இண்டிபெண்ட்டு, கண்டிக்க முடியலை. இப்படி சுயாதீனமாக அவங்கவுங்க இந்த இந்து கோயிலுக்கு இவங்க கட்டிக்கிட்டு ஆடுற மாதிரி அவங்க நாட்டில் இந்த நித்தியானந்த மாதிரி ஆசிரமம் கட்டின மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு கிடக்காங்க. இவங்களை கண்டிக்கவும் முடியலை, போகவும் முடியலை. என்னால் இதுக்கு வேண்டாண்டா சாமி, நான் பாட்டில் என் சபையை நடத்திட்டு எங்கள் ஸ்தாபனத்தோடு இருந்துக்கிறேன்னு விட்டு வந்துட்டேன். இப்படித்தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் இருக்கிறார்கள், அநேக போதகர்களும் பெருகி போனார்கள். சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. சபை உலகத்தாரை போல மாறிவிட்டார்கள். ஊழியர்கள் உலகத்தாரை போல வாழ ஆரம்பித்தார்கள். விசுவாசிகள் உலகத்தாரை போல மாறிவிட்டார்கள். சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது, லௌகீகமாகிவிட்டது. அதனால தான் கடைசி கால சபை 7 சபைகளில் கடைசி சபைக்கு பேர் லௌகீக சபை, லவோதிக்க சபை, உலக சபை. அது அப்படியே வந்துருச்சு. அதனால தான் கடைசி காலம். கவனமாயிருங்க நீங்கள். அவர்கள் எல்லாம் பேசுவார்கள், ஆனால் செய்கிறது பூரா துன்மார்க்கமான செயல். அதைத்தான் சொல்கிறாரு, நீ என் வசனத்தை எடுத்து சொல்ல உனக்கு என்ன நியாயம்? நீயோ யாரா வாழுகிறாய்? துன்மார்க்கனாய் இருக்கிறாய். என் வசனத்தை சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? அவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற நன்மை தூஷிக்கப்படாதபடிக்கு கவனமாக இருப்போம். கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வசதி தான் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சம்பளம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத சாப்பிட்டு பரலோகம் போக வழியை பார்ப்போம். அவங்கள போல் வாழணும், இவங்கள போல் வாழணும், அவங்கள போல் இருக்கணும் வேண்டாம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே சொல்லுங்க மிகுந்த ஆதாயம். ஆகவே என் மூலம் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட கூடாது. அப்படி நான் தூஷிக்கப்பட பிசாசுக்கு என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். துயரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டேன். 3வது பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க, இன்னும் 2-3 சொல்லணும். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. எல்லார் வாயில் உச்சரிக்கப்படணும். உன் மாமிசத்தை, மாமிசம் இருக்கா? அப்படி இப்படி தட்டி பார்த்துக்கங்க. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க. இந்த மாமிசம் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? பாவம் செய்ய வாழ்க்கை. அந்த பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுக்காதே. யாருக்கு இடம் கொடுக்காத? வாய்க்கு இடம். அப்போ வாய் மூலம் சரீரம் என்ன செய்யும்? பாவம் செய்து பாவத்துக்குள்ளாகும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. நல்லா எல்லாரும் சேர்ந்து அல்லையா சொல்லுங்க. சரீரம் பாவம். இந்த கை ஒருத்தரை அடிச்சிருச்சு, கை ஒருத்தனை வெட்டிருச்சு. இந்த கையால் அருவாள் எடுத்து ஒருத்தர் என்ன செஞ்சாச்சு? வெட்டியாச்சு. பொண்டாட்டியை அடிச்சிருச்சு, பிள்ளைகளை அடித்தாச்சு. அப்போ இந்த கை தான், சரீரம் தானே பாவம் செஞ்சிச்சு. அப்படின்னா இந்த கை செய்கிறதுக்கு காரணம்
சொல்லுங்க. வாய். வாய். அவங்க பேசின உடனே பதிலுக்கு பேசுறது. பேசினிவே 2 பேரும் ஆளுக்கு பேசினியே சரியாக போச்சுன்னு விட வேண்டியதானே? விட வேண்டியதானே? அவங்க பேசுனது மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, தான் பேசுனது ஆமாம் வராது. வராதே வராது வராது. அது பொண்டாட்டி புருஷன் சண்டையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி சண்டையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு சண்டையாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க சொன்னது தான் ஞாபகத்துக்கு இருக்கும், தான் சொன்னது பூரா ஞாபகத்துக்கு வராது. என்னைக்கும் தன் தப்ப உணர்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை. தன் பிழையை உணர்கிறவன் யார்? பாருங்க, உங்க சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்குவது தான் பிசாசனுடைய திட்டம். அதுக்கு தான் வர்றான், இடம் கேட்குறான். அப்போ அவன் வந்து உங்க சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்கணும். அதற்காக எதுக்கு இடம் கேட்குறான்? எங்க இடம் கேட்குறான்? உங்க வாயை வாடகைக்கு தரியல? உங்க வாயை கொஞ்சம் வாடகைக்கு தரியல? கொஞ்சம் பேச விடுவோம். ஏன்? வாயில இருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் போச்சு. மத்தேயு 15:18 இருதயத்திலிருந்து வருகிறது. வாயிலிருந்து வருகிற வார்த்தை பூரா எங்கேருந்து வருது? தெரியாமல் சொல்லிட்டேன். இதை கூட மன்னிக்க கூடாதாக்கும். நீ தெரியாமல் சொல்லலை, தெரிஞ்சு தான் சொன்ன. மனசுக்குள்ளேயே சொல்லணும்னு நினச்சி நீ பண்ணிக்கிட்டே இருந்ததை சொல்லிவிட்டு தெரியாமல் சொன்ன. புரியுதா? என்னைக்கு தெரியாமல் யாரும் சொல்கிறதே கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சு தான் சொல்கிறோம். சொல்கிறது மட்டும் என்னது? தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் அடிச்சுட்டேன். நீ அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த, இப்போ சான்ஸ் கிடைச்சப்போ அடிச்சு விட்டு தெரியாமல் அடிச்சிட்டேன்னு. எல்லாம் அவரவர் மனசுக்கு தெரியும். வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கேருந்து வருது? மனசிலிருந்து வருகிறது, இருதயத்திலிருந்து வருகிறது. யாரும் தப்ப முடியாது. ஆகவே உன்னுடைய வாய்க்கு இடம் கொடுக்காதே. இந்த மனசில் என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அது வாய் சொல்லுது, கை செய்யுது. வாய் சொல்லுது, கை செய்யுது. ஆகவே இந்த சரீரம் எதாகி விடுகிறது? பாவத்துக்குள்ளாகிறது. ஆகவே இந்த சரீரம் பாவத்துக்குள்ளாக மாற, பாவம் செய்கிற சரீரமாய் மாற எதுக்கு இடம் கூடாது? வாய் ரொம்ப முக்கியம். உன் வாயை கடிவாளத்தினால். வாசிங்க 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனமா 6ஆம் வசனமா பாருங்க. எப்படி? 9ஆம் வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்படும். அவ வாயை கட்டணும். எதை கட்டணும்? வாயை கட்டணும். வாயை கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? கடிவாளத்தினால கட்டணும். கடிவாளத்தினால கட்டணும். அப்போ வாயை கட்டியாச்சுன்னா நம்ம நிறைய காரியங்களை பாவம் இல்லாமல் ஜெயிச்சலாம். சரீரம் பாவத்துக்குள்ளாகாது. அப்போ சரீரம் பாவத்துக்குள்ளாக இருக்குன்னா எதை கட்டணும்? வாயை கட்டணும். வாயை கட்ட முடியலையே, சுகருக்கே கட்ட முடியலையே. டாக்டர் சொல்கிறாரு சீனியை சாப்பிடாத, சர்க்கரையை சாப்பிடாதேன்னு. வாயை கட்டுனா நம்ம அப்போத்தான் நிறைய திங்க சொல்லுது. அது சும்மா இருக்கும்போது கூட அது வாட்டில் கிடந்திருக்கும் அந்த சீனி. இப்போ தான் அது ரொம்ப திங்க சொல்லுது. வாயை கட்டுனா தப்புச்சோம், இல்லைன்னா சுகர்னாலே செத்தோம். அப்போ சுகர் கூட கூடாது என்று வாயை கட்டுகிறோமே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் வாயை கட்ட வேண்டும். வார்த்தை தேவையானவன். அதனால சொல்ல சொற்களின் மிகுதியினால். அப்போ வாயை கட்டி பேச்சை சுருக்கணும். சொல்ல வேண்டியதுக்கு மட்டும் சொல்லணும். நம்ம ஆட்களுக்கு மொத்தமாக வாயை கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லையா சொல்லுனா கூட சொல்ல மாட்டாங்க, தோத்திரம் சொல்லுனா கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கடிவாளத்தினால என்ன செஞ்சு கிடக்கு? கட்டி போட்டிருக்கு. அப்படியா? நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லணும். ஏசப்பா பாருங்க, சொல்ல வேண்டியதுக்கு சொன்னார், மற்ற நேரம் அமைதியா. நான் இவ்வளோ கேள்வி கேட்டுக்கு நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்க. சொல்லுவேன், சொல்ல வேண்டிய நேரம் சொல்லுவேன். போ, நீ யூதருடைய ராஜாவா? எஸ், நீ சொல்கிறபடி தான். நான் நினைச்ச உன்னை விடுதலையாக்க முடியுமா? பதிலே சொல்ல மாட்டார். நீ என்ன நினைக்கிறது மனுஷன்? அப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார், மற்ற நேரம் வாயை கட்டி வச்சுக்கிட்டாங்க. இதுபோல் நாமும் வீட்டுக்குள்ளே வாயை கட்டினாலே நிறைய சண்டை ஓஞ்சிடும். சண்டையே வராது வீட்டுக்குள்ளே. தேவையானதுக்கு மட்டும் பேசினா போதும்.
தேவையானதை பேசி பழகுங்க. தேவையில்லாத வீண் பேச்சு, அதுக்கு பேர் என்னது? வீண் பேச்சு. வாசிங்க அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 1:6. 1 தீமோத்தேயு 1:6. போச்சு. இவ்வளவு ஸ்லோவா? இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அப்ப பேச்சிலே என்ன பேச்சு? வீண் பேச்சு. தேவையில்லாத பேச்சுக்கு பேர் என்னது? வீண் பேச்சு. சும்மா உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை இதை அடுத்தவங்கள பற்றி புறணி பேசி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவியலை பார்த்தியெல்லாம் அவங்கள பார்த்தியெல்லாம் அவங்க எப்படி இருக்கா பார்த்தியெல்லாம் மெஜாச்சுங்களத அவங்க இப்படி இவங்க இப்படி 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 சிரிப்பு, அப்புறம் அப்படி சிரிக்க அப்படி கிண்டல் பண்ண சரி பண்ண. இதுக்கு பேர் தான் என்னது? வீண் பேச்சு. ஆண்டவரை பற்றி பேசுங்க, சர்ச்சை பற்றி நல்ல செபிக்கிறத பற்றி பேசுங்க, நல்ல ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல தேவையானதை பேசுங்க. உலகத்தை சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு சினிமா கிண்டல் அடிச்சு சீரழியணும்னா சினிமா பாருங்கள். ஹலோ, சீரழியணும்னா சினிமாவை பற்றி பேசுங்க, சீரழியணும்னா சினிமா பாருங்க. சினிமாக்காரர்களை பின்பற்றாதீர்கள். அங்கே பூரா வெறும் காதலும் சண்டையும் தான் இருக்குது. சினிமாவில் பூரா எந்த படம் இருக்குது? காதல் சண்டை. ஒருத்தனை கெடுக்கிறது எப்படி, ஒருத்தனை அடிக்கிறது எப்படி, ஒருத்தனை கொல்றது எப்படி, ஒருத்தனை இப்போ எல்லாம் இதான் சினிமா. இதை போய் விசுவாசிகள் பார்க்கணுமா? இதை பற்றி பேசணுமா? விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட வீண் பேச்சுகளுக்கு சொல்லுங்க இடம் கொடுத்தா யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சொல்லுங்க, சாத்தானுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் சினிமாவுக்கு தானே இடம் கொடுத்தேன்னு நினைக்காதீங்க. சினிமாவுக்கு இடம் கொடுத்தாலே யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சாத்தானுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. சினிமாவை போல் பார்த்து பார்த்து அவங்கள போல் மேக்கப் பண்ணுறது, அவங்கள போல் பேசுகிறது, அவங்கள போல் டைலாக் பண்ணுறது. இப்படி தான் ஒரு பையன் டிவியில் அவங்க வீட்டில் இருக்க டிவியை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அப்புறம் அவங்க வீட்டில் அப்பா அம்மா இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கு. அவன் அதை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி பாட்டிக்கு ஒரு குத்து விட்டான், டிஷ்யூம்னு. அப்போ பழகுறானா, அங்கே பார்த்தது மாதிரியே எங்கே டிவியில் சண்டை போடுறதை பார்த்தான்ல சினிமாக்காரன், அதே மாதிரி யாருக்கு எத்து அடப்பாவி என்ன ஏன்டா அடிச்சுட்டு அந்த பாட்டி பார்த்து கற்றுன்னு கத்தி ஊரை கூட்டி ஏன்டா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, இப்படி சும்மா தான் நான் அப்படி பண்ணுனேன் அப்படின்ட்டான். அடப்பாவி. அப்போ பார்த்தீங்களா, அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்க. எங்கே உங்கள் அப்பா வரட்டும், என் மகன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா அப்புறம் சொல்லி அதுக்கு பிறகு அப்போ பார்த்தீங்களா, அப்போ சின்ன ஒரு காரியத்தை கூட பார்த்ததை அப்படியே என்ன செய்ய சொல்லுது? ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுது. இப்படி வீண் பேச்சு, வீண் செயல்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சாத்தானுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. சீர்கேடான பேச்சு. எப்படி சொல்கிறாரு? 6:20. 1 தீமோத்தேயு 6:20 பாருங்கள். என்ன பேச்சு? என்ன பேச்சு? அப்போ சீரான வாழ்க்கையை கெடுக்கிற பேச்சுக்கு பேர். அப்போ சீரான வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும், சனிக்கிழமைனா உபவாசம் கொடுத்து போகணும், காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், வேலையை பார்க்கணும், வீட்டில் சமையல் பண்ணணும், பாத்திரம் பண்ண கழுவணும், இது பண்ணணும், வேலைக்கு போகணும், இது பண்ணணும், நைட் ஆனால் வந்த உடனே வீட்டை கழுவணும், பார்க்கணும், பெருக்கணும். இதெல்லாம் ஒரு சீரான லைஃப் போய்கிட்டு இருக்கு. இந்த சீர்கேடை கெடுக்கிறதுக்கு சில பேச்சுக்கள் இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேச்சு? வீண் பேச்சு. அப்போ சீரான லைஃப்பை என்ன அப்படி பேச்சு? ஃபோனை எடுத்தால் வைக்கிறதே கிடையாது. அதுதான் உன் வேலை அன்னைக்கு போச்சு, காலகாலத்தில் தூங்க முடியாது, அன்னைக்கு சமைக்க முடியாது, பேசி பேசி வீண் பேச்சு உன்னுடைய சீரான ரொட்டீன் லைஃப்பை என்ன செய்யுது சொல்லுங்கள்? கெடுத்து, உன்னுடைய ரொட்டீன் லைஃப்பை கெடுத்து உன்னுடைய பேச்சு. 11 மணிக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குது, 10 மணிக்கே படுத்தா தானே 5 மணிக்கு எந்திரிச்சு செபத்துக்கு வர முடியும். அப்போ இப்படி தன்னுடையதான சீரான வாழ்க்கையை கெடுக்கிற பேச்சுக்களுக்கு பேர் சீர்கேடான பேச்சு. லைட் புரியுதா? அதான் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கணும். ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத பேச்சு. அவன் மூளை எவ்வளோ வருமானம் வந்தானே, பேச வேண்டியதை பேச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியன.
எத்தனை பொய்யை சொல்லி, ஒரு பொய்யை சொல்லி அவசரம் ஒரு வேலை கிடக்கு போயிட்டு வரேன்ட்டா முடிஞ்சு போச்சு. அவனை கட் பண்ணுறதுக்கு ஒரு பொய்யை சொல்லி என்ன செய்யுங்க, பொய் சொல்லாதிருப்பாயாக, ஆகவே நான் பேசிக்கொண்டே இருப்பேன். சொல்லு, இன்னொரு கால் வருது அப்புறம் பேசிட்டு வைக்கிறேன்னு வச்சிரு. அதோட எத்தனை பொய் இருக்குது தப்பிக்கிறதுக்கு, வீண் பேச்சிலிருந்து தப்பிக்க இதுவுமா சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் விவரமாக தான் இருக்கிய. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பழகாதீர்கள், உங்களை பிசாசு அழிச்சிருவான். அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடு கேட்பான். அப்படிதான் சொல்லுவாங்க பழமொழி. நரிக்கு இருக்க இடம் கொடுத்தா அது என்ன செய்யும், கிடைக்கு ரெண்டாடு கேட்குமா. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதியே, அவன்கிட்ட கவனமாக இருங்க. அதனால அதுக்கு தனி வசனம் போட்டிருக்காரு. எது பிசாசுக்கு எந்த வசனத்தோடு இணைக்கல பாருங்க, அதை தனியாக ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காரு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள்னு முக்கியப்படுத்தி வச்சிருக்காரு. நீ உன்னுடையதான துயரத்துக்கு இடம் கொடுக்கிற, அது யாருக்கு இடம் கொடுத்ததுக்கு? ரெண்டாவது, நன்மையை பெற்ற நீ நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்கிற, அது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது. மூன்றாவது, மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்காதே, அதுவும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம். நாலாவது, சொல்லலையா? சரி எழுதுங்க. லேவியராகமும் 18:21 சீக்கிரம். லேவியராகமும் 18:21. உன் சந்ததியை தீ மிதிக்க, உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேகு என்கிற பிசாசுக்கு தீ கடக்கும்படி அல்லது தீ மிதிக்கும்படி இடம் கொடாதே. சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. மோசே காலத்தில் ஒரு தெய்வத்துக்கு பேர் மோலேகு. என்னது? மோலேகுன்னு ஒரு தெய்வம். மோசே காலத்தில் இந்த லேவியரா எழுதின காலத்தில் அன்னைக்கு இருந்த ஜனங்களிலே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள், ஒரு கூட்ட ஆண்டோடைய ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்னைக்கே தீ மிதிக்க இடம் கொடுத்தாங்க. எது மிதிக்க? அப்போ பூக்குழி இறங்குற பழக்கம் அன்னைக்கே இருந்திருக்கு. ராஜாக்கள் காலத்தில் இருந்தது. பிள்ளைகளை எது மிதிக்க? தீ மிதிக்க பழக்குனாங்க. இப்படி தீ மிதிக்கிற பழக்கம் அன்னைக்கே இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு இருக்குது. ஆகவே உங்கள் சந்ததியை இப்படி பிசாசு கிரியைகளை செய்ய நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அந்த பிள்ளைகளை பிசாசு இழுத்துட்டு போயிடுவான். பிசாசு கிரியைகள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வரக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசின் காரியங்களை பழக எடுக்க நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்கற்ற நல்லொழுக்கத்தில் வளர்க்க வேண்டும், தெய்வ பயத்தில் வளர்க்க வேண்டும், செபிக்க பழக்கணும். உங்கள் பிள்ளைகள் தானா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? உங்கள் பிள்ளையை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி பாருங்க. அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி பாருங்க. அது தானாக பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளையை ஜெபிக்க பழக்கிட்டேன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளையை தானாக ஜெபிக்க பழக்கி காட்டுங்க. குடும்பம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, நாளைக்கு நீ ஜெபம் பண்ணு, நாளை கழிச்சு நீ ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு தானம் அதுக்காக தானாக நம்முடைய ஆண்டவர் எங்கள் அப்பாவை ஆசீர்வதி, எங்கள் அம்மாவை ஆசீர்வதியும், ஆண்டவர் எங்கள் அண்ணனை அக்காவை ஆசீர்வதி அப்படின்னு அது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்க பழக்குங்கள், அப்படி பழக்குங்கள். பைபிளை வாசிக்க பழக்குங்க. அந்த ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் ஒரு பிள்ளை பைபிளை வாசிக்கிட்டு ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணட்டும். இப்படி நல்ல ஒழுக்கத்தில் வேத ஒழுங்கிலே பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா தீ மிதிக்க அனுமதிச்சாங்க. பிசாசு கிரியைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் போகவே கூடாது, அதுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்படி செய்வது பிசாசுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்குள்ளே புகுந்துருவான். பிள்ளைகள் அப்புறம் பிசாசு மாதிரி சேட்டை பண்ணும், எதிர்த்து பேசும். போமான்னு அம்மான்னு சொல்லிட்டா கூட, போ நீலாம் ஒரு தாய், நீலாம் ஒரு தகப்பன். இந்த பார்த்துக்க, உங்கள் வீட்டுக்காரர் என் வாழ்க்கையில் குறுக்க வர்றாரு. யாரை பற்றி சொல்கிறான்? அப்பாவை பற்றி சொல்கிறாங்க மாட்டோம். உங்கள் வீட்டுக்காரர் அவரை கண்டித்து வச்சுக்க, அவர் என் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடு. அட சண்டால பாவி, பெத்த தகப்பேன் இப்போ உங்கள் வீட்டுக்காரராகி போனாரா? இப்படி பிசாசு பிள்ளையாக மாறிடுவான் நாளைக்கு. ஏன்? சின்ன பிள்ளையிலே அப்பா அம்மாவுக்கு ஜெபிக்க பழக்கி அவங்கள வேத ஒழுங்களை வளர்க்காவிட்டால் நாளைக்கு அது நமக்கு அந்நியர் போல செயல்படும். அந்நியர் போல சொல்லணும். தகப்பனும் பிள்ளையும் பேசி அநேக வருஷம், தாயும் மகளும் பேசி அநேக வருஷம்,
பேச்சே கிடையாது. ஏன்? உங்கள் சந்ததியை சரியாக வேத ஒழுங்கலை வளர்க்காவிட்டால் இப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், மாறிவிடுவார்கள். அவர்களை நீங்கள் நரகத்துக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. நீங்கள் நரகத்துக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. இதற்காகவா நாம் ஆண்டவர் இதை மாறணும்? யோசித்து பாருங்க. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இன்னும் ஒன்று கூட ரட்சிக்கப்படலைன்னா நீ சரியில்லை, உன் ரட்சிப்பு சரியில்லை. நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒன்றாவது உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்படின்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தில் உன் ஜபத்தை கர்த்தர் இன்னும் கேட்க மாட்டேன்றார். நீ ஜெபம் பண்ணல, நீ மாறு. உன் சந்ததிக்குள்ளே பிசாசு நுழைய இடம் கூடாது. கடைசியாக சொல்லி முடிக்கிற வாசிங்க. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம். ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண போச்சு. சொல்லுங்க கடைசி வரிய வாசிங்க. ஒருவனும் உன்னை, எல்லாரும் வாசிங்க கடைசி வரிய வாசிங்க. ஒருவனும் உன்னை அசட்டை. அப்படி பார்த்து அப்படி பார்க்காம தலையை வெட்டிக்கிட்டு போகிறது, கையை கொடுக்க போனாலும் கையை கொடுக்காமல் போகிறது, பிரைஸ்தலாக இருப்பதுன்னா கையை கொடுக்க மாட்டான். இப்படி ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண. யாரும் நம்மளை அசட்டை பண்ண, எப்படா நம்மகிட்ட பேசுவாங்க, எப்படா நம்மளை கையை கொடுக்குவாங்க, எப்போ நம்மகிட்ட, அப்படி ஏங்குற அளவுக்கு நீ ஹானரபுளா மரியாதையாக நடந்துக்க. இன்னைக்கு பெத்த பிள்ளையே தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்குது. ஏன்? நீ உன் பிள்ளையா வளர்க்கல. பிள்ளைகள் பெற்றோரை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒருவரும் உங்களை நீ கெத்த நில்லு. என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடும். ஓ பிள்ளை என்ன இப்போ ஆகிறது ஆகட்டும், பிள்ளையாவே போடு. நீங்கள் அதை கெஞ்சுறதும் தாங்கிறதும் வீங்கிறதும் ஐயோன்னு தாங்கிறதும் அது உன்னை மதிக்காமல் போயிடும். நீ தாய் ஸ்தானத்தில் நின்று காட்டுங்க, உங்களை மதிப்பாங்க. நீ தகப்பன் ஸ்தானத்தில் நின்று காட்டுங்க. சும்மா இறங்கி போய் ஐயோ இவங்களை விட்டால் வேற பிறவியே கிடையாது, உருகிறது, தூரப்போடு. உன்னைய மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கங்க. யாரும் ஒருவரும் உங்கள் தெருவுலையும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, ஒருவரும் உங்களை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதீங்க. இப்படி இடம் கொடுத்துட்டா யார் உள்ளுக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம்? சாத்தானுக்கு இடம், பிசாசு. இப்படி பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. எழுந்திருப்போம்.